வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. வணக்கம் நேயர்களே, நான் நடிகர் ராஜேஷ், என் கடைசி தம்பி. எங்கள் குடும்பத்தில் ராஜேஷ் அண்ணன் அவர் தான் மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளை தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பவர் என்று சொல்லுவார்கள். அந்த வார்த்தைக்கு சிறிதும் களங்கம் விளைவிக்காமல் கடைசி வரை அவர் தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து தம்பிகளையும் சரி தங்கையும் சரி கவனித்து கொண்டிருந்தார். எந்தவித ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவர். சிகரெட்டு குடிப்பதோ, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதோ, மற்ற இதர தவறான போக்குகளோ எதுவுமே அவருக்கு பிடிக்காத ஒன்றாக இருந்தது. அதனால் அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த கெட்ட பழக்கம் இல்லாமலே இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் மட்டுமல்ல, எங்களுக்கு அவர் வழிகாட்டியாகவும் இருந்தார். அதனால் அண்ணன் அதே மாதிரி பழக தெரிந்தவர். பெரியவங்களிடம் அரசியல் தலைவர்களோ, திரையுலக பெரிய நட்சத்திரங்களோ, இயக்குநர்களோ, தொழிலதிபர்களோ எல்லாரிடமும் இனிமையாக அன்பாக பழக தெரிந்தவர். அதை பார்த்து நான் ஆச்சரியமாக இருப்பேன். என்ன எல்லா கட்சி தலைவர்களிடமும் அன்பாக அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுவேன். நாங்கள் ஏதாவது முக்கியஸ்தர்களிடம் பேசும்போது கொஞ்சம் சாதாரணமாகவோ தாழ்மை இல்லாமலோ நான் பேசிவிட்டேன்னா உடனே அவர் அடுத்து கொஞ்ச நேரத்தில் என்னை கூப்பிட்டு கண்டிப்பார். எப்படியா பேசுவது பெரியவங்கள்ட்ட, அப்படி பேசுனா அப்படி அர்த்தம்டா, அவர் தவறாக நினைத்து கொண்டு ஃபீல் பண்ணுவாங்க பெரியவங்கள்ட்ட பேசும்போது நிதானமாக தாழ்மையோடு பேசணும். அப்போ தான் அவங்க உங்க மேலே பிரியப்படுவாங்க. இப்படியா பேசுகிறது, ஸோ ஈக்குவலி சாதாரணமாக தனக்கு சமமாக நீ பாட்டுக்கு என்னமோ உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிற அப்படின்லாம் கண்டிப்பார். உடனே கண்டிச்சிருவார். அந்த மாதிரி ஒரு பழக தெரிந்த ஒரு நபர். நாம் திரையுலகில் இருக்கிறோம், நடிக்க தெரிந்தோம், நடிகனாக இருக்கிறோம் என்றால் உலக திரைப்பட துறை அனைத்திலையும் தெரிந்தவராக அவர் புஸ்தகங்கள் படித்து தெரிந்து கொள்வார். எல்லா விஷயங்களையும், சினிமா சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்வார். நம்ம ஒரு நடிகன்கிறோம், பெரிய நடிகனுடைய பேர் எடுக்காட்டியும் அதனை பற்றியாவது தெரிந்து கொண்டாவது இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுவார். அதனாலேயே தம்பிகளையும் அவர் அழைத்து கொண்டு போய் ஆங்கில படங்கள், பெரிய பெரிய படங்களையும் அவர் இது ஒரு பேர், இந்த நடிகரின் பேர் இது, இந்த இயக்குனரின் பேர் இது, இதெல்லாம் சொல்லி பார் எப்படி எடுத்திருக்கிறார், அந்த சீன் காட்சியை எப்படி தத்ரூபமாக எடுத்திருக்கார் என்றெல்லாம் சொல்லுவார். ஸோ அவரிடமிருந்து நாங்கள் சினிமாவை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஏன்னா ராஜேஷனுக்கு அடுத்த சகோதரர் டைரக்ஷன் லைனில் இருந்தார். இயக்குனர் மகேந்திரன் அவரிடம் கோ டைரக்டராக இருந்தார். அவரும் சில சீரியல்கள், ஒரு படமும் டைரக்ட் பண்ணார். அதனால் நானும் திரையுலகத்தில் நடிகனாக சீரியலும் நடிச்சுக்கிட்டு படமும் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் அவர் சொல்லுவது எங்களுக்கெல்லாம் ஒரு வாத்தியார் மாதிரி. நிறைய விஷயங்கள் அவரிடமிருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். அது எங்களுக்கு பேருதவியாக இருந்தது. அவர் அண்ணன் மட்டும் இல்லை, அவர் குருவாகவும் தகப்பனாகவும் தகப்பனாகவும் ஆசிரியராகவும் நல்ல ஆசிரியனாகவும் எங்களுக்கு இருந்தார். பல விஷயங்கள், அதனால் பல விஷயங்களை நாங்கள் கற்று தெரிந்து கொண்டோம். யார் பெரியவங்களாக இருந்தாலும் சரி மரியாதையுடன் அவர் நடத்துவார். அவர்கள் மனது புண்படாமல் பேசுவார். அதனால் கட்சி பேதம் இல்லாமல் எல்லா தலைவரோடையும் அன்பாக பழகுவார். அது மட்டும் இல்லை, அதே திரையுலகிலும் சரி, சிவாஜியிடமும் சரி, எம்ஜிஆரிடமும் சரி, கலைஞர் அவர்களிடம் சரி, ஜெயலலிதா அம்மாவிடமிருந்து சரி, எல்லாரோட அன்பையும் பெற்றுக்கொள்வார். அது சிறப்பாக அவர்களை புகழ்ந்து அவர்களுடைய திறமைகளை எல்லாம் அவர்களோட சொல்லி அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொள்வார். அந்த ஒரு சாமர்த்தியம் அவரிடம் இருந்ததை எங்களால் உணர முடிகிறது. அதனால தான் அவர் இவ்வளவு காலம் திரையுலகில்
நடித்து கொண்டும் இருந்தார். மக்களுடைய பேர் அன்பையும் பெற்றுக்கொண்டு இருந்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தரமான மக்கள் ராஜேஷா நான் நல்ல நடிகர், நல்ல மனுஷன்யா, அவர் வாத்தியாராக இருந்தார்ல, நல்ல குணமுடையவர், எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத மனிதர் அப்படின்னு தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் தன்னுடைய பேரை நல்ல பதித்திருந்தார். அதனால தான் இப்போ இன்றைக்கி நம்ம ஏரியாவில் உள்ளவர்களோட எல்லாம் பாமர மக்கள் எல்லோரும் வந்து அவரை பார்த்து அஞ்சலி செலுத்தி கொண்டு எல்லாரிடமும் எங்களிடலாம் பேசுவார். வாக்கிங் போகும்போதெல்லாம் நின்று எல்லாரிடமும் உடல் நலம் விசாரித்து செல்வார். அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று அவர்கள் கண்ணீர் விட்டு சிந்தி போனதை பார்க்கும்போது நான் ஆச்சரியமாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆக அந்த விதத்தில் மனிதநேயம் உள்ளவராக நாம் அண்ணனைப் போல் வாழ வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் தோன்றுகிறது. இது நான் ஏன் பேட்டியில் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி சாமர்த்தியமாக இந்த மக்களை வென்றெடுக்க வேண்டும் என்ற சாமர்த்தியம் அவரிடமிருந்து ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒன்றும் பெரிய நடிகராக நட்சத்திரங்களைப் போல செல்வாக்குடையவர் என்று நான் சொல்லவில்லை. அவர் ஒரு சாதாரண கலைஞர் தான். கதாபாத்திரங்கள் நடித்து கொண்டு மக்களிடம் நல்ல பெயரை எடுத்துக்கொண்டு இருப்பவர் தான். இருந்தாலும் அவர் சிறுவயது முதல் நடிகனாக வர வேண்டும் என்பதற்காகவே அவர் பள்ளியில் படிக்கும்போது நான் நல்ல நடிகனாக வர வேண்டும் என்ற சொல்லி கொண்டிருப்பார். அதே போல் அவர் வேலைக்கு வரும்போது ஆசிரியர் தொழிலை செலக்ட் பண்ணி ஆசிரியனாக இருந்தார். ஏன்னா ஆசிரியர் தொழிலில் தான் வேலை, அதாவது லீவு அதிகமாக கிடைக்கும். அதனால் மற்ற ஜாபுகளை கூட அவர் உதறி தள்ளிவிட்டு ஆசிரியர் வேலையவே அவர் தேர்ந்தெடுத்தார். அதே போல் அவர் ஒரு நல்ல நடிகனாகவும் ஒரு 10 ஆண்டுகள் தொடர்ந்து பிஸியாக இருந்தார். அதுக்கு பிறகு அவரோட வேலைவாய்ப்பு குறைய ஆரம்பித்த பிறகு இனிமேல் நாம் இந்த திரையுலகில் நடிகனாக தொடர்ந்து சம்பாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து அவர் ரியல் எஸ்டேட் என்னும் தொழிலை துவங்கி அதிலும் அவர் சம்பாத்தியத்தை நாணயமாக நடந்து கொண்டு அதன் மூலம் அவர் சம்பாத்தியம் ஏற்படுத்தி கொண்டார். அதனால் அவர் இன்று வரை இறுதி காலம் வரை அவர் கடன் இல்லாமல் சம்பாத்தியத்தை பணம் சம்பாதித்து பிள்ளைகளுக்கும் கொடுத்து அவரும் ஒரு கஷ்டமில்லாமல் வாழ்ந்து முடித்தார். வாழ்க்கையில் ஒரு முழுமையை கண்டிருக்கிறார். அதுதான் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அவரோட வாழ்வியல் இருந்தது. அவர் நினைத்தது போல் திருப்தியாக வாழ்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையை முடித்திருந்தார். அதிலிருந்து நாம் அவரை போல பிளானிங் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது நான் மற்றவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். பிளான் பண்ணி அதாவது எந்த தொழிலை ஆரம்பித்தாலும் அந்த தொழிலை பற்றி சகலமும் அறிந்து செயல்படுவார். அப்படி தான் அதில் வெற்றி நம்ம காண முடியும் என்றும் சொல்லுவார். அதனால் எதிர்காலத்தில் அண்ணன் இறந்தாலும் அவரோட பழக்க வழக்கங்கள், அவருடைய அணுகுமுறைகள் சகலத்தையும் நான் தெரிந்து கொண்டு அதன்படியே இந்த உலக மக்களோட வாழ்ந்து நான் நல்ல வாழ்க்கையை இறுதி காலம் வரை அண்ணனைப் போல மக்கள் மத்தியில் ஒரு நல்ல அன்பை ஈண்டெடுப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். என் அண்ணனை என் வாழ்நாள் முழுவதும் கடைசி காலம் வரை நான் மறக்க மாட்டேன். அந்த முகம் என்னை விட்டு போகாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில் All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.